ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மா சீரீஸ். அதோடைய 3 எபிசோட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வந்து 4வது எபிசோட். ஸோ அது 3 எபிசோட் பார்க்காதவங்க லிங்க் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் 4க்குள்ளே போகலாம். ருக்மிணி வசந்த் அந்த கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம பாலா அக்காவை வந்து நம்ம தம்பி சூப்பராக வந்து போட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாப்புல. ஸோ மறுநாள் வந்து ஒரு 11 மணிக்கு கண் விழிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா முன்னாள் இரவு 3 மணி வரைக்குமே வந்து அவங்களுடைய ஆட்டம் வந்து ஆரம்பிச்சுது. ஸோ முடியிற வரைக்கும் 3:30 ஆகிப்போச்சு. மறுநாள் 11:30 மணிக்கு கண் விழிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. கண் முழிச்ச உடனே பிறந்தமணியை தான் உட்காந்து படுத்துட்ருக்காங்க பெட்டில். ஸோ பெட்டில் படுத்து புரண்டு கட்டிக்கிட்டு இப்படி காலையில் ஒரு அடி போடலாமா, ஒரே ஒரு குத்திக்குவா அப்படின்னு சொல்லி பரத் கேட்குறான். டேய், நேற்றுலாம் வந்து 3 வாட்டி 4 வாட்டி ஆகிப்போச்சுரா, எனக்கு பாடி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுறா. ரெஸ்ட்டு கொடுத்து தானே இப்போ 5 மணி நேரம் தூங்குனியா, போதாதா? அந்த ரெஸ்ட்டு போதும் வா. டேய் எரியுதுடா, கொஞ்சம் பொறுமையாக இருடா, இப்போ ஓடி அப்படின்னு சொல்லி பெட்டிலே காலையில் எழுந்த உடனே அங்கே ஒரு ஆட்டம், வெறித்தனமான ஒரு ஆட்டம். அது பிச்சு தொங்குற வரைக்குமே விட மாட்டேன்டி, அது எந்து தான் அப்படின்னு சொல்லி அந்த வாசலை வந்து பிச்சு பேன் பார்த்துட்ருக்குறான். ஸோ ஒரு வழியாக ரவுண்டு முடித்து அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஒன்றா வந்து குளித்து சாப்பிட போகிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் கிளம்புறது தான் வந்து பிளான். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட போகிறாங்க. அந்த ரெசார்ட்லேயே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பரத், ஒன்று நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பேசிட்டோம், பழகிட்டோம், இனிமேல் இதை கண்டினியூ பண்ணலாம்னு தோணுது. பட் நீ உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுடா. உன் பேர் தான் தெரியும், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். ஆனால் நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எந்த ஊர், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா நம்ம பாலா, ருக்மிணி அப்படின்ற பாலா அக்கா. ஸோ நான் வந்து ஊரில் இந்த மாதிரி ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, ஊரில் இருந்து அரியர்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கும்போது எங்கள் சென்னை பசங்களெலாம் சேர்ந்து சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சென்னையெல்லாம் போகக்கூடாது, வீட்டிலே இருந்தபடி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ரூம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, ரூம் எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக கெட்டு போயிடுவேன் அப்படின்றதுக்காக என் அக்கா வீட்டில் போய் தங்குன்னு சொல்லி பெரியம்மா வீட்டில் போய் தங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நீ உன் பெரியம்மா வீட்டில் தான் இருக்கிறியா? பசங்களோட இருந்தால் தானடா அந்த லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ தான்டா பண்ண முடியும். கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃபேமிலியோடு தான் இருக்க முடியும். இப்போ இந்த வருஷம் நீ இப்போ இந்த ஒரு 4, 5 வருஷம் நீ பேச்சுலராக இருந்து தங்கி உட்காந்துருக்க பாரு, இதுதான் உன்னுடைய கோல்டன் பீரியட். படிக்கவும் செய்யலாம், என்ஜாய் பண்ணவும் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். உனக்கான சுதந்திரம் முழுசாக இருக்கும் பேச்சுலராக இருக்கும்போது தான். ஸோ அது அந்த அனுபவத்தை நான் உனக்கிட்ட சொல்கிறேன்னா, என்னை வீட்டிலேயே வெளியவே விட மாட்டாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை. பசங்கள்லாம் உங்களுக்கு என்னடா கேடு, பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, மேலே முன்னேறி வாங்கடா அப்படின்னு சொல்லி, என்ன அக்கா அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி, சரி சரி தொலையாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பெரியம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். நானும் அப்படி தான்க்கா நினச்சேன், பசங்களோட போய் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே புலம்பினே தான் என் பெரியம்மா வீட்டுக்கு போனேன். ஸோ பெரியம்மாவை நான் வந்து பெருசாக பார்த்ததில்ல. கடைசியாக எப்பயோ ஒரு வாட்டி 2, 3 ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, நான் போகல. அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் தான் பேசணுமே தவிர பெருசாக நேரில் பார்த்ததில்ல. ஒரு 4, 5 வருஷம் ஆயிடுச்சு. பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன். போய் திறந்த உடனே எங்கள் பெரியம்மாவை பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது, மீனா இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகை மீனா. அந்த மீனாவை சாயலில் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி வெள்ளை வெளேல்னு இருக்கிறாங்க எங்கள் பெரியம்மா. எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுடைய அக்காவான எங்கள் பெரியம்மாவுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸு. ஏதாவது தத்தெடுத்து வளர்த்தாங்களா, இல்லைனா வந்து ஏதாவது கசமுசா நடந்துச்சா அந்த இதில் ஃபேமிலியில். என் பெரியம்மா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, வெள்ளை வெளேல்னு இருப்பாங்க. அப்படியே எங்கள் அம்மா வந்து மாநிறமாக இருப்பாங்க. நான் டோர் திறந்து அதை பார்க்கும்போது, ஏதோ வீடு மாரி வந்துட்டேனே அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க எங்கள் பெரியம்மா. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ பேசுகிறாங்க. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன வேணும் அப்படி இப்படின்னு என்னென்னவோ கேட்குறாங்க. நான் வந்து அவங்க கேட்குறது என் காதில் விழவே இல்லை. நான் அவங்களையே பார்த்துட்ருக்குறேன், அச்சு அசல் பார்த்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சொடக்கு போடுறாங்க. இப்படி சொடக்கு போட்டுட்டு, டேய் உங்ககிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன், என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற, வீட்டுக்கு வர பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குவேன். ஐயோ இல்லை அப்படியேம்மா, அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஏன் அப்படியே பேனு பேய் இறஞ்ச மாதிரி உட்காந்துருக்குற? இல்லை வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ தானே வந்தேன் அதுக்குள்ளேயா? இல்லை வேறு ஏதோ இருக்குது, என்னன்னு சொல்லு. இல்லை பசங்களோட தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னை வரலாம், அப்படி அதனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் என் அம்மா விடாமல் உங்கள் வீட்டில் தங்க சொல்லிட்டாங்க. அதான் அது யோசனையாக இருந்தேன். அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம், வாரம் வாரம் போய் போய் இருந்துக்க. இங்கே தானே இருக்கிற, இங்கேருந்து என்ன 10 கிலோமீட்டர் தானே, வண்டி எடுத்தால் நேராக போகிற, போய் இருந்துட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தங்குறது இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்லி பெரியம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் மனசுக்குள்ளே ஓடுனது,
என்ன நம்ம பெரியம்மா இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, சின்ன பொண்ணுங்களுக்கு பார்த்த உடனே வர ஃபீலிங் வந்து என் பெரியம்மாவை பார்த்தோன்னே வருதா, இது சரியா தப்பா, என்ன கருமம்டா கன்றாவிடா இது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன கன்றாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியம்மா செம்ம அழகு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இரு நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம மீனா பெரியம்மா வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் கிச்சனில் ஏதோ தடபுடலாக ஏதோ பண்ணிட்டு எடுத்துன்னு வராங்க. ஒரு பாயாசம் மாதிரி ஒரு ஸ்வீட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெரியம்மாவை பற்றி சொல்லிச்சு ஒரு அழகான ஒரு மீனா ஆண்டி. நம்ம மீனாவை வந்து பெரியம்மா ரோலில் இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து உள்ளே போயிட்டு ஒரு பாயாசத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்த உடனே அவங்க ஒரு நைட்டி போடாமல் ஒரு அழகான ஒரு வீட்டில் கட்டக்கூடிய ஒரு saree, சூப்பரான உடலை ஒட்டிய ஒரு saree. ஆனால் அது வந்து காத்தடிச்சாலும் வந்து ஈஸியாக விலகிடும். ஒரு மாதிரி நைஸான நைலான் கிளாத் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ காட்டனில் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அப்படியே பெண்ட் பண்ணி கொடுக்கும்போது நான் உட்காந்துருக்க சோஃபாலேருந்து பார்த்தா சைடில் அப்படியே அவங்களுடைய வளவலன்னு வெண்ணெய் இடுப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எனக்கு ஒரு பக்கம் அப்படியே வந்து எச்சி ஊறுது. என்னடா பாயாசத்தை பார்த்தோன்னே எச்சி ஊறுதா, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இமேஜினேஷன் போயிட்டாங்க. அட ஏம்மா நீ வேற, நீ பார்க்கவே செம்ம கும்முன்னு இருக்கிற, இத்தனை வருஷம் உன்னை எப்படி மிஸ் பண்ணேன், இந்த மாதிரி நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு தெரிஞ்சு அடிக்கடி உன் வீட்டுக்கே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி எல்லாமே அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா பேயறிஞ்ச மாதிரி வந்ததுலேருந்து இப்படியே உட்காந்துருக்க, வாங்கி புடிடா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம பெரியம்மா கையை வந்து வேணும்னே பிடிச்சி வாங்குற மாதிரி வாங்கினேன். ஸோ வாங்கி அவங்க குனியும் போது பார்த்த இடுப்பே வந்து எனக்கு இன்னும் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ வாங்கி என் கையில் கொடுத்துட்டு மறுபடியும் கிச்சனை நோக்கி நடக்க போகிறாங்க. அவங்க கிச்சனை நோக்கி நடந்து போகும்போது அந்த சமயத்தில் 2 மலைகளும் 2 வாட்டர்மெலன்களும் ஒன்றோடு ஒன்று உரசி தேய்ச்சி சண்டை போட்டு 2த்துக்கும் நடுவில் வந்து நெருப்பே உண்டாகிடும் போல், அந்த மாதிரியான ஒரு உராய்வை வந்து நான் பார்த்தேன். மீனா அம்மாவுக்கு இவ்வளோ அழகான மெலன்ஸா, இவ்வளோ அழகான வந்து மலைக்கோடுகளா அப்படின்னு சொல்லி, பின்னழகுகளா அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க கிச்சனுக்குள்ளே போகிற மறையிற வரைக்குமே வந்து என் கண் கொட்டாமல் அதையே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ச்சே அம்மா பெரியம்மா ஏதாவது நோட் பண்ணாங்கன்னா அசிங்கமாக போயிருமே, இப்படி சைட் அடிக்கிறோமே வெக்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி பார்த்து மனசுக்குள்ளே தேத்திட்டே அப்படியே நான் பாயாசத்தை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி ஊர்லேயே இருந்துட்டேன். ஸோ பெரியம்மா வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அங்கே இருக்கக்கூடிய ஹாலில் இருக்கக்கூடிய அப்படியே ரூமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்துலேயுமே பெரியம்மா மட்டும்தான் என்னால் நோட்டீஸே பண்ண முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் இருக்காங்க. ஸோ அந்த பெண் யார், என்னது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த நடிகையோடைய பெரியம்மா மீனாவுடைய பெண்ணா எந்த நடிகையை நம்ம போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கசமுசாவும் நடக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் அந்த ரோலுக்கு எந்த நடிகையை போடலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே வந்து மீனாவை பார்த்து என்ஜாய் பண்ண, மீனாவோட பரிணாம வளர்ச்சியை பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னடா என்ன பார்த்து ரசிக்கிற, இல்லை என்ன இல்லை பெரியம்மா, செம்ம அழகாக இருக்கீங்க நீங்கள் எல்லா ஃபோட்டோலையும், என்னடா ஐஸ் வைக்கிற, அதான் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாச்சு, அப்புறம் என்னதுக்கு ஐஸு, அட அதுக்கு இல்லை, சும்மா நிஜமாக தான் சொல்கிறேன், சரியான அழகாக இருக்கீங்கம்மா நீங்கள். நானும் வந்து உங்களுக்கு ரொம்ப வயசாகிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இன்னும் இளமையாக இருக்கீங்க. எங்கள் அம்மா தான் வந்து உங்களை விட 10 வயசு வயசான மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் என்னடானா இவ்வளோ யங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆமாம் அவள் கிராமத்தில் இருந்துட்டா, நான் சிட்டியில் இருக்கேன்ல, நான் வந்து உடலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரைகள்லாம் இல்லாத ஒரு உணவாக எடுத்து மெடிடேஷன் போவேன், யோகா பண்ணுவேன், அப்புறம் ஜிம் போவேன், இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணினா உன் உடம்பை வந்து நீ இளமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எது எப்படியோ நீங்கள் வந்து இப்போ கூட வந்து வெளியே போனீங்கன்னா உங்கள் பின்னாடி சுத்தத்துக்கே 4 பேர் இருப்பாங்க போல், அவ்வளோ அழகாக இருக்கீங்க. டேய் போதும்டா, ஏன்டா இப்படி புகழ்ற அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள உண்டான ஒரு நெருக்கம் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து எங்களுடைய பெரியப்பா வந்து இறந்துட்டார். ஸோ என்னுடைய பெரியம்மாவும் அவளுடைய மகளும் 2 பேர் மட்டும்தான். ஸோ மகள் வந்து எங்கேயோ தங்கி படிக்கிறா அப்படின்ற ஒரு ஸ்டோரி. ஸோ காலேஜில் எங்கேயோ தங்கி படிச்சுட்டு இருக்கிறா ஃபஸ்ட் இயர். ஸோ என்னை விட வந்து ஒரு 4 வயசு சின்ன பொண்ணு, என் பெரியம்மா பொண்ணு. ஸோ இப்படி போயிட்டுருக்குது கதை. 2 பேருக்கும் உண்டான அந்த நெருக்கம் அதிகமாகுது. பெரியம்மாவும் நானும் வந்து ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பாலா அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான். ஸோ பாலா அக்கா சாப்டர் இதோடு முடிச்சுட்டு நம்ம பெரியம்மா கதைக்குள்ளே வருவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ பெரியம்மா ஸ்டோரிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ராயிட்டு
அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கசமுசா காட்சிகள். ஸோ அவங்க வீட்டில் பெரியம்மா வீட்டில் பெரியம்மாவை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வச்சு செய்ய போகிறான், எப்படியெல்லாம் பார்த்து ரசிக்க போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த பெரியம்மா சீரீஸோடைய எபிசோட் 4 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நடிகை மீனாவை வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்டோரி எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மீனா பெரியம்மாவுடைய மகளா எந்த நடிகையை வந்து நம்ம ஃபேண்டஸியாக வச்சு பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரொம்ப ஓப்பனாக அதிகமான ஃபேண்டசி காஜல், ஸ்னேகா, த்ரிஷா மாமின்னு சொல்லி நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓப்பனாக பேசி போட்டிருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் டபுள் மடங்காக பேசி பண்ணியிருக்கிறது எல்லாமே இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்டை. தேங்க்யூ. நம்ம எபிசோட் 5ல் கூடிய சீக்கிரம் சந்திப்போம்.